Hi everyone, this is Maniyandan. இப்பயும் போல இந்த வீடியோ வந்து சிமுலேஷன் வேர்ல்டில் தான் வரப்போகுது. பாயிண்ட் அவுட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்பயும் போல தான் இதனுடைய பர்டிகுலர் மெமரி யூனிட். இதுக்கு முன்னாடி ஒரு மெமரியாக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இப்போ பர்டிகுலராக இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு செட் ஆஃப் விஷயம் ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே கிளாஸஸ் இருந்தது. அந்த கிளாஸஸில் வந்து இந்த காதல் கொண்டேன் மூவி பார்த்துருப்பீங்களா. அதில் வந்து டஸ்ட்டை தூக்கி அடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் பாட்டுக்கு வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிற மூமெண்ட் அந்த கூஸ்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு யுவன் சரண் சரி தென் செல்வராகவன் சார் ரெண்டு பேரும் மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூவில். ஸோ சேம் எக்ஸாக்ட் சீன் வந்து எனக்கு அது ப்ரீவ் ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து நடத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. பட் இட் சீம்ஸ் ஸோ ராங் இன் தட். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது போய் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மை பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இந்த வீடியோவோட கொஷினரியாக நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் வீக் ஃபுல்லாக எனக்குள்ளே இருக்க ஒரு மிஸ்ட்ரியான கொஷின். ஸோ ஆஸ் அ வில்லேஜ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படிடா இப்படி இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சில கொஷின்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்குன்னு இருக்க போகிறோம், ஒரு செட் ஆஃப் எய்ம் இருக்கும், இதுக்காக வாழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படி அதெல்லாம் பண்ணாமல் ஒரு மாதிரி சாலிட்டிக்காகவும் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லாமல் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு செட் ஆஃப் கொஷினாக எனக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். See you, bye.